வெல்கம் டு ரேச்சஸ் மைத்திக்கல் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வித்தியாசமான ஜாதக கதைகள் பார்க்க போகிறோம். வித்தியாசமாக இருக்குல்ல பேரே? ஆமாம் குட்டீஸ், நம்ம கதைக்குள்ளே போகலாமா? ஜாதக கதைகள்னு பிளேலிஸ்ட் ஆண்டி தயார் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் அப்லோட் பண்ணக்கூடிய ஜாதக கதைகள்னே நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? நம்ம போய் பார்க்கலாம். சரி, அறிவை பெருக்கும் ஜாதக கதைகள். சரி, இப்போ நாம் பார்க்க போகிற முதல் கதை என்னென்னா, மீன் கற்றுக்கொண்ட பாடம். சரி, அதுக்கு முன்ன நாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல. நீங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆளுங்கிற ஐகான் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஒரு ஊரில் பிரம்மதச்சர் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தாராம். அவருடைய அமைச்சர் ஒருவர் ரொம்ப அறிவாளியாக இருந்தாராம். அவரால் மிருகங்கள் பேசக்கூடிய மொழிகளை புரிஞ்சுக்கக்கூடிய திறமை அவருக்கு இருந்துச்சான். ஒரு நாள் அவர் நகரை சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினாராம். ஆத்தங்கரை பக்கம் வந்தாரா. ஒரு அழகான மீன் இன்னொரு பெரிய மீனை பின்தொடர்ந்து போகிறத கவனிச்சுக்கிட்டு இருந்தாரா. அது ரெண்டும் பேசிக்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருந்தாரா. அந்த பெரிய மீன் ஒரு ஆண் மீனா. அது தன்னுடைய மனைவியான பெண் மீனை ரொம்பவும் நேசிச்சுதான். பெண் மீன் வெள்ளி நிறத்தில் ரொம்பவே அழகாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் நீரில் வேகமாக நீந்தக்கூடிய திறமை அதுக்கு இருந்துதான். ஆண் மீனுக்கு தன்னுடைய அழகான மனைவி மேலே பிரியம் அதிகமாக இருந்துதான். அதனால் எப்போ பார்த்தாலும் பெண் மீனை பின்தொடர்ந்துக்கிட்டே இருந்துச்சான். அந்த ஆற்று நீரில் மீனவர்கள் வலை வீசி மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். பெண் மீன் எப்போதுமே எச்சரிக்கை உணர்வோடு இருக்குமா. மீனவர்கள் வலை வீசிக்கிட்டு இருக்காங்கங்கிற ஆபத்தை புரிஞ்சுக்கிட்டு வீசி இருந்த வலைகளில் மாட்டிக்காம அறிவோடு நீந்துச்சான். அதனால் எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் எளிதாக தப்பிச்சிருமா அந்த பெண் மீன். ஆனால் ஆண் மீன் இருக்குல்ல, எப்போ பார்த்தாலும் தன்னுடைய கனவுலகளில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்குமா. அது எப்போதுமே பெண் மீனையே பின்தொடர்ந்துக்கிட்டு இருந்ததுனால வீசி இருந்த வலையை கவனிக்கிறதுக்குள்ளேயே பெண் மீன் எச்சரிக்கிறதுக்கு முன்னாடி அது வலையில் போய் மாட்டிக்கிச்சான். அதை பிடிச்ச மீனவன் கரையில் இருந்த ஒரு மரத்தொட்டியில் அதை போட்டு வச்சானா. தொட்டியில் இருந்த ஆண் மீன் அழுதுச்சான், துடிச்சுதான். தன்னை எப்படியாவது என் மனைவி கிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு கெஞ்சுனுச்சான். அமைச்சர் நடந்ததையெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்தாராம். மனைவி மீது இருந்த பிரியத்தினால புத்தியை இழந்து ஆண் மீன் வலையில் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்னு பரிதாபப்பட்டாராம். எந்த ஒரு விஷயத்து மேலேயும் அதீத ஈடுபாடு ஆபத்தில் தான் முடியும் அப்படின்னு சொன்னாராம். மனைவி மேலே இருந்த அளவு கடந்த பாசத்தில் அந்த ஆண்மீன் இறந்துருச்சுன்னா வரும் பிறவிகள் எல்லாத்துலேயும் அந்த ஆண்மீன் வருத்தத்திலேயே உழலக்கூடும் அப்படின்னு அவர் நினச்சாராம். அதனால் அவர் அந்த மீனுக்கு உதவணும்னு தீர்மானிச்சாராம். அமைச்சர் அந்த மீனவர்கிட்ட போய் தனக்கு ஒரு மீன் வேணும்னு கேட்டாராம். அவர் தேர்வு செஞ்ச அந்த ஆண் மீனையே மீனவரும் கொடுத்தாராம். அமைச்சர் அந்த மீன்கிட்ட எந்த ஒரு பொருள் மேலேயும் அளவு கடந்த ஆசை வைக்கலாகாது, அதீத ஈடுபாடு ஆபத்திலேயே முடியும் அப்படின்னு சொன்னாரா. அதனால் ஈடுபாடு அளவோடு இருத்தலே நல்லது அப்படின்னு புத்தி சொல்லிட்டு ஆற்றுல கொண்டு போய் விட்டுட்டாராம். மீனும் அந்த அமைச்சருக்கு நன்றி சொல்லிட்டு மகிழ்ச்சியோட மனைவி கிட்ட நீந்தி போணுச்சான். அதுக்கப்புறம் அது அளவான ஈடுபாட்டோட இனிமையாக வாழ்ந்துச்சான். உலகில் நல்ல புகழ் பெற்றுதான். மீனுடைய உயிரை காத்ததுனால அமைச்சருக்கும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்துச்சான். அவர் நிம்மதியாக அரண்மனைக்கு திரும்பினாராம். நடந்ததையெல்லாம் அரசர்கிட்ட விளக்கினாரா. மக்களுக்கும் அறிவுரை கூறினாரா. அளவுக்கு அதிகமாக ஆசைங்கிறது ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஆபத்து கொண்டு வந்து கொடுக்கும். அதனால் எதையும் அளவாக வச்சுக்கிறது நல்லது. அப்போத்தான் சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் நமக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி சிறப்பாக செயல்படவும் முடியும். அதில் நாம் வெற்றியும் காண முடியும். நீங்கள் எது மேலேயாவது அதிகமாக ஆசை வச்சுருக்கீங்களான்னு சிந்திச்சு பாருங்கள். அதிலிருந்து வெளிவரதுக்கான வழிகளை திட்டமிடுங்க. அது உங்களுக்கு பல விதங்களில் நன்மையை தேடித்தரும். அந்த மீனை போல திருந்தியவர்கள் உலகில் சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது உறுதி. என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. மறக்காமல் பெல் ஐக்கானையும் டச் பண்ணிடுங்க.